ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். விசில் போடு இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி தி மோஸ்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மரண அடி கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில். மேபி நீங்கள் பார்த்துருந்தா ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இமீடியட்டாக நான் சொன்ன உடனே இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். நார்மலாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, அண்டு தளபதியை ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அவர் டக்குன்னு சோஷியல் மீடியா வந்தார், அதுவே வைரல் ஆச்சு. அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி மனுஷன் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி விஷயங்கள், படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தார். ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருந்தார். எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விசில் போடு சாங் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, இவங்க இதை வச்சு ஐபிஎல்குள்ளே ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா விசில் போடு அதோட கோட் வேர்டே அந்த ஐபிஎல், சென்னை சூப்பர் கிங்ஸ், கரெக்டுங்களா? இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆக்டர் விஜய் அவர்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணிவிட்டு இந்த விசில் போடு சாங்கை யூஸ் பண்ணி ஜடேஜா, ருத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோனி, இந்த 3 பேர் கொலாபரேஷனில் வச்சு டேக் பண்ணிவிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க விசில் போடு சாங்க்கு சென்னை ஐபிஎலுக்கு. திஸ் இஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட் மரண அடி கொலாப். இன்னும் கூட அந்த அடியில் நான் அப்படியே ஷாக்கிங்லேயே நான் இருக்கேன். எனக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சிஎஸ்கே சப்போர்ட்டராக தளபதி அப்பத்துலேருந்து தான் இருக்கார். தோனியை மீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கொலாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பார்த்த உடனே மை கூஸ் பிம்பிள்ஸ் அந்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ லைக் 5 மினிட்ஸில் 1,00,000 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க கைஸ். எனக்கு அப்படியே செம்ம ஷாக்கிங்கு. இது உண்மைதானா, ஒரிஜினலான தளபதியோட அக்கௌண்ட் தானான்னு பார்த்தா எஸ், உண்மையாக ஒரிஜினலான தளபதியோட அக்கௌண்ட்டு. அவரோட ஸ்டோரியில் கூட பார்த்திங்கன்னா விசில் போடு ஹேஷ்டேக் கூட மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் இதில் தோனி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜடேஜா, ருத்து, இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா வர மாதிரி இந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபேன்ஸில் லைக் தே ஆர் லைக் இன் டபுள் ட்ரீட் தமாக்காவில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அண்ட் இதுக்கு முழுக்க காரணம் கண்டிப்பாக ஏஜிஎஸ் அந்த நிறுவனம் தான் இருக்கும். ஸோ அவங்க ப்ளஸ் வெங்கட் பிரபு அவர்கள் அவர் கான்டாக்ட்ஸ் மூலியமாக ஏதோ பேசி இது பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பட் பக்கா ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸுங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நேற்று வேறு மேட்ச் ஜெயிச்சிருச்சு சென்னை வர்சஸ் மும்பை, அது ஒரு சந்தோஷம். அண்ட் விசில் போடு சாங் நேற்று ரிலீஸ் ஆச்சு. சார் ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம இப்போ பேசுவோம், வெயிட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நான் பார்த்த உடனே ஒரு ஷாக்லேயே 1/2 மணி நேரம் உட்காந்துட்டேன், இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணுறேன். அண்டு எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டிங்கன்னு தெரியல. எஸ், ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். விசில் போடு சாங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப படுமொக்க சாங்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. நேற்று நான் ரிவ்யூவில் கிளியராக சொல்லிட்டேன், அதில் எது நல்லா இருக்குது, இதெல்லாம் மாற்றினா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. பட் சில ஹூக்கான ஒரு மியூசிக் பார்த்திங்கன்னா யுவன் அப்படின்ற தனியாக ஒரு ஸ்டாண்டலோனாக அதில் காட்டுது. அந்த ஃப்ளூட் மியூசிக்காக இருக்கட்டும், ஃபினிஷிங் டான்ஸ் போடும்போது ஒரு பீட்டாக இருக்கட்டும். ஸோ எந்த மியூசிக் டைரக்டர் எந்த பாட்டு போட்டாலும் காப்பி பண்ணிட்டாரு அது சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே இருக்கும். ஏன்னா அவங்களாம் எப்படின்னா ஒரு டெய்லி ஒரு சாங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் போடுறவங்க. பட் ஸ்டில் காப்பி பண்ணுறாங்களோ இல்லையோ அதுன்றது வேறு விஷயம். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, அந்த மாதிரி என்ன பேச வச்சிடாதீங்க. சரி ஓகே ரைட்டு. இந்த விசில் போடு சாங் கொலாபரேஷனில் முடிஞ்சுது. ஆக்சுவலி என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு நேற்று நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டி சீரீஸில் போட்டிருக்காங்க, சோனியில் கொடுத்துருக்கலாம். இந்த டி சீரீஸ்லாம் மல்டி லாங்குவேஜ் சேனலு. சரி ஓகே, இதில் போட்டால் வியூஸ் அந்தளவுக்கு போகுமா, ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. லைக் ஒரு 10 மில்லியன் வரத்துக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சு. ஆனால் அஃபிஷியலாக இப்போ ஏஜிஎஸ் நிறுவனமே பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு அஃபிஷியல் வீடியோவே போட்டாங்க. 25 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வித் 1.2 மில்லியன் ப்ளஸ் லைக்ஸ் பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் ரியல் டைம் வியூஸ் வாங்கியிருக்கு. விச் இஸ் த ஹை. அரபிக் குத்துவே பார்த்திங்கன்னா 1 டேல இவ்வளோ வாங்கலை, 23 சம்திங் ஏதோ வாங்கிச்சு இஃப் ஐ எம் நாட் ராங். பட் அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்திங்கன்னா இந்த சாங் பீட் பண்ணிச்சு. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. நிறைய ரெக்கார்ட்ஸை பார்த்திங்கன்னா
தூக்கி சாப்பிட்டுடுச்சு. பழையபடி அந்த ஒரு வைபு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடுச்சு கைஸ். அந்த வைபு, அந்த தளபதி படங்களோட வைபு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்மளும் பேசி. பட் ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குதிச்சுன்னு இருக்கும் குழந்த மாதிரி. ஸோ 25 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வித்தின் எ டே இந்த சாங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஐ திங்க் இது இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகும். கேட்க ஒரு ஸ்லோ பாய்சனாக இந்த சாங் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. எக்ஸப்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் ஃப்ளாஸ் இருக்குது. லைக் மியூசிக் ஒரு பக்கம், பாடுறது ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கேன். லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் மதன் கார்கே அவர்கள் அப்படின்றது எனக்கு பர்சனல் ஃபீலு. மியூசிக் வைஸ் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் பங்கமாக பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் ஃப்ளூட் மியூசிக்கு. பட் அந்த ஒரு சென்டரில் ஏதோ ஒரு 40% சாங் என்ன ரீசனுக்காக இப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி அது செகண்ட் சாங்கில் ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது ஓப்பனாக நான் சொல்கிறேன், சாங் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ரைட் நோ அந்த விசில் போடு அப்படின்றது அஃபிஷியலாக சிஎஸ்கே கூட கொலாப் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அமுக்கு டுமுக்கு கைஸ். ஏன்னா அனிருத் அவர்களோட இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். அதில் அனிருத் கிட்ட இன்டர்வியூ கேட்பார், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்தியா சிமெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க சிஎஸ்கேக்கு ஒரு பாட்டை பண்ண சொல்லி, நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன ரீசன்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் லைக் எ ஃபயர் சாங். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஒரு சாங், அது யாரோ பண்ணது. பட் அதுதான் இப்போ ஒரு இன்னும் பேசுது. சிஎஸ்கேனா அந்த பாட்டு தான் எனக்கே ஞாபகம் வருது. அப்படி இருக்கும்போது நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் மேபி வியூஸ் அதிகமாக போகுமே தவிர ஐ கேனாட் பீட் தட் சாங். ஸோ அதனால் நான் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அனிருத் ஒரு பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். விசில் போடு சாங் ஐ எம் நாட் சேயிங் அந்த சாங்கோட ஈக்குவலாக இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஃபைனலி தே ஹவ் கொலாபரேட்டட் வித் சிஎஸ்கே. அந்த ஒரு வைபை பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொண்டு வந்துட்டாங்க ஆடியன்ஸ்க்கு. நேற்று நைட் நம்ம கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்போம். எப்பா சாங்கு ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒன்றும் படுமொக்க கேவலமாக இருக்குது, யுவன் கெரியர் காலி, தளபதி வாய்ஸா அப்படின்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா. அவங்களாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ரிவெஞ்ச் அக்கிளில் வச்சுன்னு சுற்றுறவங்க. சாங்லலாம் நமக்கு தேவையே இல்லை, ஓகேங்களா. ஒரு பாட்டு வருதா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அதில் ஒரு பிழை இருக்கா, ஒரு ஃபால்ட் இருக்கா, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, என்ஜாய் பண்ணணுமா, அவ்வளோதான். ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ஃப்ளா இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற அந்த கமெண்ட் போட்டிங்கல்ல, உங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை நான் கேட்கும்போது எனக்கு பிடிக்கலனா அப்போ நான் தப்பான ஒன்று ஆகிடுமா? கிடையாது. இல்லை, இட்ஸ் ஆல் ஒப்பீனியன். நான் உங்களோட ஒப்பீனியன் மதிக்கிறேன், என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அதே மாதிரி மதிச்சா தட் வில் பி குட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நான் இப்போ கூட அதான் சொல்கிறேன், இது ஆஹா ஓஹோ சாங்னா நான் சொல்லலை. பட் ஒரு வைப் இருக்குது. அந்த ஒரு வைப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம் இவங்க. மேபி விஷுவல்ஸில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ரிகார்டிங் த சாங். அண்ட் ஐ திங்க் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த பழையபடி சினிமா நியூஸ் போடும்போது தாங்க எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எனக்கு வருது. லாஸ்ட் ஒரு 6 months-ஆக நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. ஐ கனாட் எக்ஸ்பிளைன் தட். நான் இவ்வளோ நேரம் சிரித்து பேசினாலும் இஃப் யூ கேன் ஜூம் அண்ட் சி, கண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலங்கிருக்கு. அந்தளவு எவனாக இருந்தாலும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், ஓகேங்களா. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும், ஒரு யூடியூபராக இருந்தாலும். யூடியூபர்லாம் இங்கே கொம்புலாம் கிடையாது, சாதாரணமான ஆளுங்க தான் யூடியூபர்லாம். பர்சனலாக நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு இன்னும் கூட கோத்ரூ ஆகிட்டே தான் இருக்கேன். பட் எனக்கு இருக்கிற ஒரே ரிலீஃப் நீங்கள் தான். உங்களை நான் பார்க்கல, பட் உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறதா ஐம் ஃபீலிங் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அடுத்து நம்ம ஆல்பம் சாங்ஸ் இறக்கலாம் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு வரேன். ஐ திங்க் ஐ நீட் டு புஷ் மை செல்ஃப், அவ்வளோதான் சொல்ல முடியும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.